நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் த பிரின்சஸ் அண்ட் த காட் எ டேல் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்ற இந்திய புராண கதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதையை இந்திய புராணத்திலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தவர் ஆர்வன் ஷெப்பர்ட் அப்படின்ற அமெரிக்க எழுத்தாளர். அவர் பிறந்தது ஏப்ரல் 6, 1964 அமெரிக்காவில் உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் இங்கிலீஷ் மேஜர்ஸ் முடிச்சிருக்கார். அவர் ஃபோக்லோர், ஹிஸ்ட்ரி மற்றும் கல்ச்சர் இது சம்பந்தமான கதைகளை உலகம் முழுவதிலும் இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்த முக்கியமான எழுத்தாளர். அவரோட கதைகளை 4 செமஸ்டருக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நாட்டுப்புற கதைகள் தான். வெவ்வேறு நாடுகளில் உள்ள நாட்டுப்புற கதைகளை ஃபோக் டெய்ல்ஸ், லெஜெண்ட்ஸ், தொன்மம், புராணம் இதெல்லாம் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்திருக்காரு. அமெரிக்க குழந்தைகள் இதை 8 வயசுலேருந்து 15 வயசுக்கு இடைப்பட்ட காலத்தில் உள்ள ப்ரீ டீன்ஸ் அண்டு டீன்ஸ் இவங்க படிக்கிறதுக்காக இந்த கதைகளை அங்கே சிலபஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தைகள் எழுத்தாளராக அறியப்பட்ட எழுத்தாளராக இருக்கார். அவரோட மிக பிரபலமான கதை த பிரின்சஸ் அண்ட் த காட். இந்த கதையில் ஒரு இந்திய மன்னர் 18 வருஷங்கள் குழந்தை வேண்டி தவம் இருக்கார். 18 வருஷம் ஆன பிறகு சூரிய கடவுளின் மகளான சாவித்திரியே அவர் கண்ணு முன்னாடி வர்றாங்க, காட்சி தர்றாங்க. காட்சி தந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு மகள் பிறப்பாள் அப்படின்னு சொல்லி அவங்க வரம் கொடுத்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு மகள் பிறக்கிறாங்க. அந்த மகளுக்கு அந்த சூரிய கடவுளின் மகளான சாவித்திரியின் நினைவாக சாவித்திரின்னு சொல்லியே பேர் வச்சிடுறாரு. இந்த பெண் அறிவும் அழகும் உள்ள பெண்ணாக வளர்ந்து ஆளாகி நிற்கும்போது அவங்கள ஒரு நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு தரணும்னு சொல்லி எல்லா பக்கமும் ராஜா மாப்பிள்ளை தேடுறாரு. ஆனால் எந்த மாப்பிள்ளைக்கும் இந்த பெண்ணை திருமணம் முடிக்க விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்கள பார்த்தாலே அவங்கக்கிட்டேருந்து வெளிப்படக்கூடிய அந்த ரேடியன்ஸ், தேஜஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இல்லை பவர் ஆட்களை பயப்பட வைக்குது. இந்த பெண்ணை எப்படி சாதாரண பெண்ணாக கருதி இல்லை ஒரு மனைவியாக கருத முடியும்? அவங்கக்கிட்ட தெய்வீக அம்சம் இருக்கிறதுனால யாரும் அவங்கள திருமணம் முடிக்க தயாராக இல்லை. இப்போ மன்னரே என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கேருந்து கிளம்பி போய் உனக்கு விருப்பமான ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சிட்டு வா, அது யாராக இருந்தாலும் நான் உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்கிறார். அதே போல் அந்த பெண் சாவித்திரி அவங்களோட உதவியாளர்களோட, அரண்மனை வேலையாட்களோட அங்கேருந்து கிளம்பி ஒவ்வொரு ஊராக போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே ஒரு ஆசிரமத்துக்கு போகிற சூழ்நிலை வருது. அந்த ஆசிரமத்தில் இளவரசர் சத்தியவான் அப்படின்றவரை பார்க்குறாங்க. அவர் ரொம்ப ஒழுக்கமான, ஒபீடியண்ட்டான, கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருக்கார். அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியல. இப்போ சத்தியவானை பற்றி அவங்க விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா, சத்தியவானோட அப்பா தன்னோட ராஜ்யத்தை இழந்துட்டு அந்த ஆசிரமத்தில் இருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இவரோட நடத்தையை பார்த்து, சத்தியவானோட நடத்தையை பார்த்து சாவித்திரிக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்க அங்கேருந்து கிளம்பி போய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டேன், அவனையே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த தகவலை அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அங்கே நாரதர் இருக்கார். நாரதர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சத்தியவானோட ஜாதகத்தை பார்த்துருக்கேன், அவன் இன்னையிலிருந்து எண்ணி 1 வருஷத்தில் அவன் உயிர் போயிடும், நீ ஏன் அவனை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் 1 வருஷம் திருமண வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அது சத்தியவானோட தான் சொல்லிவிட்டு சாவித்திரி உறுதியாக சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாவும் அங்கே அந்த ஆசிரமத்திலே வச்சு திருமண ஏற்பாடுகளை செய்கிறாங்க. சாவித்திரி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், எனக்கு அரண்மனை வேண்டாம், அதில் உள்ள எந்த வசதிகளும் வேண்டாம், நான் சத்தியவான திருமணம் முடிச்சுட்டு இங்கே என்ன எளிய வாழ்க்கை சாத்தியமோ நான் அங்கே அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த ஆசிரமத்தில் இருந்துறேன்னு சொல்லிடுறாங்க. அங்கேயே மிக எளிமையான முறையில் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. 1 வருஷம் நிறைவடைய போகுது. 1 வருஷம் நிறைவடைகிறதுக்கு 3 நாட்கள் இருக்கும்போது இருந்தே சாவித்திரி உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 1 வருஷத்தில் அவங்க ஒரு நாளும் சத்தியவான்கிட்ட இந்த தகவலை பற்றி சொன்னது கிடையாது. இவங்க இருக்கக்கூடிய இந்த நாலேஜ் ஆர் இந்த இன்ஃபர்மேஷனை அவங்கக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணவே இல்லை. அவங்களோட மனசுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. 3 நாளில் அவரோட உயிர் போயிடும் அப்படின்றது தெரிஞ்சு தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. வேண்டுறாங்க, ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி நினச்சி உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அந்த 3 நாள் முடிஞ்சு 4ஆவது நாள் காலையில் சத்தியவான் விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ளே போகும்போது, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. சத்தியவான் சொல்கிறாரு, நீ ஏற்கனவே 3 நாள் சாப்பிடல,
அதனால் நீ சாப்பிட்டுட்டு இங்கேயே இரு, ஆசிரமத்தில் இரு, நான் வந்துடுறேன், சீக்கிரமே வந்துடுறேன்னு சொல்கிறார். இல்லை எனக்கு இன்றைக்கி சாப்பாடு வேண்டாம், நான் உங்கள் கூட தான் வந்தே தீருவேன்னு சொல்லி இவங்க அவர் கூட போகிறாங்க. அவர் கூட போயிட்டு அங்கே அவர் விறகு வெட்டிகிட்டு இருக்கும்போது இடையில ஒரு சின்ன இடைவெளி விடும்போது ரொம்ப சோர்வாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்படியே அவர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அவரோட நாடி துடிப்பு எல்லாம், ப்ளட் ப்ரெஷர் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரத்தில் அவர் உயிர் போயிடுது. அப்போ அந்த இடத்துக்கு யமன் வர்றான். டார்க்கர் தன் த டார்க்கஸ்ட் நைட்னு சொல்லி இந்த இடத்துல ஆரோன் ஷெப்பர்ட் எழுதுறாரு. அவ்வளவு மின்னும் கரிய நிறத்தில் யமன் அங்கே வர்றான். அவன் கண்ணும் அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் சிகப்பாக இருக்குது. மிக கரிய நிற உடம்பில் கண்களும் ஆடைகளும் மட்டும் சிகப்பாக இருக்குது. அவன் ஒரு கயிறு எடுத்து வீசுகிறான், அந்த பாசக்கயிறு அப்படின்ற அந்த கயிறு எடுத்து வீசுகிறான். சத்தியவான் மேலே அது விழுது. சத்தியவானோட உடம்புக்குள்ளேருந்து சத்தியவானோட ஆவி இல்லை அந்த ஆன்மா அப்படின்றது கட்டை விரல் அளவு தான் இருக்குதுன்னு சொல்கிறார். பெருவிரல் அளவே உள்ள அது அப்படியே பார்க்குறதுக்கு மினியேச்சர் சத்தியவான் மாதிரி இருக்குது. இந்த சாக் பீஸில் உருவங்கள் செய்கிற மாதிரி ஒரு மினியேச்சர் சத்தியவான் அவனோட உடம்புக்குள்ளேருந்து வெளியில் அந்த ஆன்மா வருது. அதை அந்த கயரில் கட்டி அவர் எடுத்து வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. சாவித்திரி பின்னாடியே நடக்கிறாங்க. இப்போ யமன் கேட்குறாரு, நீ எங்கே வர்ற அப்படின்னு. சத்தியவான் எங்கே இருப்பாரோ நானும் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. யமனுக்கு இது புரியுது, எனக்கு புரியுது, நீ சச்சா லாயல் ஒய்ஃப்னு எனக்கு புரியுது. ஆனால் உன்னோட கணவர் அங்கே அந்த மற்ற வேறொரு உலகத்தில் எல்லா வசதிகளோட நிம்மதியாக இருப்பார், நீ கவலைப்படாதன்னு சொல்கிறாரு. என்னோடய கணவர் எங்கே இருக்காரோ அதுதானே எனக்கு வீடு, நான் அங்கே தானே இருக்க முடியும்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க. இப்போ தொடர்ந்து பேசிக்கிட்டே யமன் முன்னாடி போகிறாரு, இவங்க பின்னாடி அவரை தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் யமன் என்ன சொல்கிறாருன்னா, நீ இது வரைக்கும் வந்தது போது, இனிமேல் தொடர்ந்து வராத, இதுக்கப்புறம் உனக்கு அனுமதி கிடையாது, நீ திரும்ப போயிருன்னு சொல்கிறார். அவங்க இல்லை நான் எங்கே சத்தியவான் இருக்காரோ அங்கே தான் நானும் இருப்பேன்னு சொல்லி அவங்க பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்காங்க. இவங்க இவ்வளோ உறுதியாக இருக்கிறத பார்த்துட்டு யமன் சொல்கிறாரு, அவர் ஒரு ஆஃபர் ஃபேவர் கொடுக்குறாரு, நான் உனக்கு ஒரு உதவி பண்ணுறேன், இல்லை நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்கிறாரு. நீ என்னன்னாலும் கேளு, உன்னோட கணவனோட உயிரை தவிர அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவங்க முதல்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னோடய மாமனாரோட ராஜ்யத்தை திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க பின்னாடியே நடந்து போகிறாங்க. அவர் காட்டுப்பாதை, முள் புதர் எல்லாம் நிறைஞ்ச பாதை வழியாக அவர் ஜஸ்ட் லைக் தட் போய்கிட்டே இருக்கார். யமனுக்கு அவரோட உடம்பில் எந்த கீறலும் விழலை, எந்த காயமும் படலை. ஆனால் இவங்க போகும்போது அங்கே உள்ள முள் செடி எல்லாம் பட்டு அவங்களோட ஆடைகள் எல்லாம் கிழியுது, சேலையெல்லாம் கிழிஞ்சு தான் போகுது. ஆனாலும் அவங்க தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களோட அந்த பெர்சிவியரன்ஸ் அதை பார்த்து தொடர்ந்து இப்படி வந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, எதுக்கு இன்னும் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் என்னோடய மகிழ்ச்சியை என்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகும்போது நான் எப்படி இங்கே இருக்க முடியும், நான் உங்கள் பின்னாடி தான் நான் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, அப்போ உனக்கு நான் இன்னொரு வரம் கொடுக்குறேன், உன்னை திருப்திப்படுத்துகின்ற மாதிரி இன்னொரு வரம் கொடுக்குறாரு. உனக்கு என்ன வேணும்னு கேளுன்றாரு. எக்ஸப்ட் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் லைஃப், அவரோட உயிரை தவிர நான் என்னன்னாலும் தர்றேன் அப்படின்னு. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு இன்னும் பல குழந்தைகள் பிறக்கணும், நான் ஒரே பொண்ணாக போயிட்டேன், அதுவும் 18 வருஷம் கழித்து பிறந்தேன், இப்போ நானும் இப்போ விதவை ஆகிட்டேன், அதனால் எங்கள் அப்பாவுக்கு இன்னும் நிறைய குழந்தைகள் பிறக்கணும்னு சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமும் அவங்க சொல்லிவிட்டு அவருக்கு யமன் முன்னாடி போகிறாரு. தெற்கு நோக்கி போய்கிட்டே இவங்க தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது அந்த கடைசி பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஒரு நதியை தாண்டி போனால் அந்த வேற ஒரு உலகம் வந்துடும். அங்கே வரும்போது யமன் சாவித்திரியை நிப்பாட்டுறாரு. போதும் சாவித்திரி, இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாது, இது பெண்ணுக்கான இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கேட்குறாரு, சரி கடைசியாக சொல்லு, உனக்கு நான் இன்னொரு வரம் தரேன், அதோடு நீ வீட்டுக்கு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கணும், அது சத்தியவான் வழியாக பிறக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. யமன் முதல்ல வரம் தர்றதா ப்ராமிஸ் பண்ணிட்டார். அவர்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்ட உடனே அவருக்கு அவரே மாட்டிக்கிட்டோம் அப்படின்றத ஃபீல் பண்ணுறார். ஏன்னா அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, இப்போ கொடுத்து தான் ஆகணும். இவங்க இப்படி கேட்குறாங்க, சத்தியவான் வழியாக குழந்தைகள் வேணும்னு சொல்லி கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உன்னோட புத்திசாலித்தனத்தால் என்னை நீ ஜெயிச்சிட்ட, சரி உன்னோட கணவரோட ஆன்மாவை நான் விடுவிச்சிட்றேன்னு சொல்லிவிட்டு அந்த ஆன்மாவை விடுவிச்சிட்றாரு. அந்த ஆன்மா உடனே தேடி போய் சத்தியவானோட உடம்பை தேடி போய் அவரோட உடம்புக்குள்ளே புகுந்துருது.
சாவித்திரியை பாராட்டி அனுப்புகிறார். நீ ஒரு புத்திசாலி பொண்ணுன்னு சொல்லி பாராட்டி அனுப்புகிறாரு. இவங்க திரும்ப கணவர் மயங்கி விழுந்த இடத்துக்கு வர்றாங்க. அவருக்கு திரும்ப உயிர் வந்துருச்சு. அவர் மயக்கம் போட்டு விழுந்தது இல்லை தூங்கினதான் நினச்சிட்டு எந்திக்கிறார். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வர்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க நீண்ட நெடிய காலம் வாழ்கிறாங்க. பல குழந்தைகள் பிறக்கிறாங்க. சத்தியவான் பெரிய மன்னர் ஆகிறாரு. அன்லிவ்டு ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்ற வழக்கமான முடிவு. அப்புறம் 2வது முறையாக யமன் அவங்கள பார்க்க வந்தப்போ யமன் அவங்கள கூட்டிகிட்டு போக வந்தப்போ அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. இது இந்திய புராணத்தில் உள்ள கதை அப்படின்றதுனால இதை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.